இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். 5 நிமிஷத்தில் மோர் குழம்பு செஞ்சிடலாம். குயிக்காக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 10 மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 10 கிராம் பொட்டுக்கடலை, 10 கிராம் கடலைப்பருப்பு, 10 கிராம் துவரம்பருப்பு. இது எல்லாத்தையும் எண்ணெய் சட்டி, கறி சட்டி வச்சு நல்லா வறுத்துக்கணும். அதாவது எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், வெறும் எண்ணெய் சட்டியில் வறுத்துக்கணும். நல்லா வறுத்து கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வருங்க. வறுத்ததுக்கப்புறம் மிளகு, சீரகம், பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 5 இது 5ஐயும் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துங்க. அதுக்கப்புறம் 10 கிராம் இஞ்சி எடுத்துக்கிறேன், 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், 1 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா வறுத்து கலர் கொஞ்சம் மாறிடுச்சு, அதனால் இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் இது 3த்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கணும். தனித்தனியாக 2த்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதை தனியாக அரைச்சி எடுத்துருக்கேன், அதை தனியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ என்னென்னா, இது மோர் குழம்புல போடுறதுக்குள்ள காய். நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை நீலவாக்கில் அரிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்தது இது 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் தயிரை நல்லா பிளெண்ட் பண்ணி கையால் இதால் மசிச்சு விட்டாலே நல்லா இதாகிடும். மத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அதால் சிலுப்புனாலே நல்லா சிலிப்பி வந்துடும். 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். அதில் உப்பு போட்டுக்கிட்டு இப்போ இந்த காய் நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேனா, வெண்டைக்காய் போட்டாலும் சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் போடலாம், இல்லை சில பேர் வடை தட்டி கூட மோர் குழம்பு செய்வாங்க. கத்திரிக்காய் நல்லா தான் இருக்கும். நான் கத்திரிக்காய் எடுத்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். எண்ணெய் சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அதாவது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய், மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை எல்லாம் அரைச்சதையும் ஒன்றா போட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டு அடுத்தது இந்த தயிரில் எல்லாத்தையும் கொட்டணும். இந்த தயிரில் காய்கறி வெந்தது இருக்குல்ல, அதை கொட்டணும். அதை கொட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடுது. ஆனதுக்கப்புறம் இது ஒரு கொதி வந்தாலே போதும். ரொம்ப தளபலன்னு கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். தாளிப்புக்கு கடுகும் காஞ்ச மிளகாயும். சில பேர் கறிவடகம் கூட போட்டு தாளிப்பாங்க. நம்ம எது வேணுமோ தாளிக்கலாம். எது தாளித்தாலுமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கடுகும் மிளகாயும் போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டோம்னா, இது ஒரு கொதி வந்ததும் இறக்கணும்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மோர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் மோர் எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சில பேர் எனக்கு அலர்ஜி இருக்குது, மோர் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. மோரில் எந்த அலர்ஜியும் கிடையாது. ஏன்னா ப்ரோபயோட்டிக் இருக்குது மோரில் நிறையா. அதனால் பட்டர் மில்க் ரொம்ப ரொம்ப நல்லது. மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். இது காயே இல்லாமல் கூட இது செய்யலாம், அப்போயும் நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மோர் குழம்பு செஞ்சு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் தாளிக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் 2த்தையும் போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டோம்னா மோர் குழம்பு. இப்போ பாருங்களேன், மோர் குழம்பு அப்படியே கொதிச்சிக்கிட்டு வருது பாருங்களேன். கலர் மாறுது பாருங்கள், மஞ்சள் கலராக தெரியுது பாருங்கள். இப்படி வர்ற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு இது பெருங்காயத்தூள், ஆச்சி பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன், அதை கொஞ்சோண்டு போட்டுட்டா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை 2 பிச்சு போட்டுக்கணும். அதில் தாளிக்கிறதுலேயே போட்டுட்டோம்னா அதை அதில் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான மோர் குழம்பு ரெடி. இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது உரப்பும் இருக்காது, உரப்பு இல்லாமலும் இருக்காது. நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். அதனால் இது பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு முக்கியமாக நல்லது உடம்புக்கு.
ப்ரோபயோட்டிக் வந்து பட்டர் மில்கில் நிறைய இருக்கிறதுனால பட்டர் மில்க் இவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் நல்லது. சளி பிரச்சனை இருக்கிறவங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மோருக்கும் சளி பிரச்சனைக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.